அண்மை செய்தி. தமிழ்நாட்டை சீரழிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் பழைய மோட்டார் சைக்கிள் ஆர்.எஸ். பாரதி மூலம் பேட்டியளிக்க வைத்த நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மார்சல். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தமிழ்நாட்டை போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக தமிழக இளைஞர்களை போதை முழக்கத்தில் சீரழிக்க துடிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் பழைய மோட்டார் சைக்கிள் ஆர்.எஸ். பாரதி மூலம் பேட்டி அளிக்க வைத்த நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுடைய பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழக இளைஞர்களை மாணவர்களை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க மக்கள் எழுச்சி போரை கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துவங்கினார்கள். போதை கலாச்சார சீரழிவிற்கு காரணமான விடியா திமுக அரசை கண்டித்து ட்ரக் மாஃபியாக்களாக வலம் வரக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தியும், அதே போன்று முதல் குடும்பத்துடன் ட்ரக் மாஃபியாக்கள் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி காவல்துறை உயர் அதிகாரிகளோடு வலம் வருவதை சுட்டிக்காட்டியும் 25/2/2024 அன்று நடைபெற்ற சேலம் பொதுக்கூட்டத்தில் 26/2/2024 அன்று அறிக்கை மூலமாகவும் 3/2/2024 அன்று விழிப்புணர்வு வீடியோ மூலமாகவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டித்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபட்டு ஒரு வார காலம் ஆன நிலையில் கூட எந்த விதமான தெளிவான விளக்கத்தையும் ஆளும் விடியா திமுக அரசினுடைய சார்பாகவோ அதே போன்று கட்சியினுடைய சார்பாகவோ தெரிவிக்காத நிலையில் இந்த மக்கள் விரோத அரசுக்கு பாடம் புகட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைப்படி 4/3/2024 அன்று தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கலாச்சார சீரழிவை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடலேறுகள் நடத்தி காட்டினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் எழுச்சியோடு திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தை கண்டு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சுற்றியிருக்கக்கூடிய கூட்டமும் கதிகலங்கி போயிருப்பதையும் அவருடைய பதைபதைப்புகளின் மூலமாக வெளிவருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எப்போதுமே நேரடியாக பதிலளிக்க திராணியற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் 4/3/2024 அன்று அரைகுறை பேட்டியை பழைய மோட்டார் சைக்கிள் ஆலந்தூர் பாரதி மூலம் அளிக்க வைத்துள்ளார். பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் அவர்கள் கொட்டைப்பாக்கிற்கு விலை சொல்வது போல ஆர்.எஸ். பாரதி பிரச்சனையை திசை திருப்ப முயன்றுள்ளார் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று எங்கள் பொதுச் செயலாளர் பொதுக்கூட்டத்தில் அறிக்கையிலும் குறிப்பிட்டது போல தமிழக இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்களுடைய சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடுக்க விடியா திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ட்ரக் மாஃபியா, ஜாஃபர் சாதிக் இது போன்ற போதைப் பொருள் வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே தொடர்புடையவர் என்பதும் முதன்மை குடும்பத்திற்கு தெரியுமா தெரியாதா என்றும் அவர் வினா எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட திமுகவினுடைய அயலக அணியில் உயர்ந்த பொறுப்பை வழங்கியுள்ள காரணம் என்ன? குறிப்பாக ட்ரக் மாஃபியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் முதன்மை குடும்ப உறுப்பினர்களுடனும் சில மூத்த அமைச்சர்களுடனும் திமுக மூத்த நிர்வாகிகளோடும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனும் காட்டிய நெருக்கத்திற்கு உங்களுடைய பதில் என்ன என்றும் அவர் வினா எழுப்பியிருக்கிறார். முதல் குடும்பத்துடன் நெருக்கத்தை பயன்படுத்தி காவல்துறை உயர் அதிகாரிகளோடு வலம் வந்ததும் அதன் மூலம் போதைப் பொருள் நடமாட்டத்தை தமிழகத்தில் எந்தவித தடையுமின்றி விரிவுபடுத்தியது தெரியுமா தெரியாதா என்றும் இந்திய அளவில் மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவாக சிக்கிக்கொண்ட பின் நீங்கள் சட்ட ரீதியாக தமிழக காவல்துறை மூலம் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்பதை தெளிவுபடுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போன்ற குற்றச்சாட்டுகள் நேரடியாக பதிலளிக்க முடியாமல் பேட்டி என்ற பெயரில் ஏதோ பிதற்றி திசை திருப்பி இருக்கிறார் ஆர்.எஸ். பாரதி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி ட்ரக் மாஃபியா ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு முதலமைச்சர் குடும்பம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இருக்கும் நெருக்கம் ஆகியவை உங்களுக்கும் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிந்ததே செய்தாரா, அறியாமல் செய்தாரா, குறிப்பாக அறிந்தே செய்தார் எனில் அவரும் குற்றவாளி ஆகிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அறிந்து செய்திருந்தால் அவர் குற்றவாளிதான் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அறியாமல் செய்திருந்தால் என்பதை ஊரே சொல்வது போல, அறியாமல் செய்தார் என்பார் ஊரே சொல்வது போல மங்குனி முதல்வர் ஆகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக
வீண் வியாக்கானம் பேசுவதை வாய்வீச்சு உளறல் பாரதி நிறுத்திவிட்டு உங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கிற கலாச்சார சீரழிவு பற்றி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த விளக்கத்தினை பொதுவெளியில் விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தின் போதைப் பொருள் புழக்கத்தை முழுமையாக தடுக்க, கட்டுப்படுத்த, குறிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துவதாக முன்னாள் அமைச்சரும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.